ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு அருமையான மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன், தோல் சீவி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு அதையும் சேர்த்து ஒன்றா வறுத்து எடுத்துட்டு அதை மிக்சியில் வந்து நல்லா பொடிச்சிக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துட்டு அது கூடவே அந்த மாங்காவையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா அரைச்சிடணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மாங்காய் தொக்கையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் காரத்துக்கு காரப்பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியமில் வச்சு மிக்சியில் இருக்கிற எல்லா மாங்காய் தொகையும் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டால் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். நல்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டால் ஒரு அருமையான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிட்டும். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.